வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். சென்னையில் 2வது நாளாக இன்றும் பல ஏடிஎம்கள் வேலை செய்யாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கடந்த 8ஆம் தேதி இரவு 12 மணி முதல் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த 2 தினங்களுக்கு ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று முதல் மக்கள் ஏடிஎம்களில் பணத்தை எடுத்து வருகின்றனர். அதிக அளவிலான ஏடிஎம் இயந்திரங்கள் நேற்று வேலை செய்யாததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் 2வது நாளான இன்றும் பல இடங்களில் ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படாததால் பொதுமக்கள் செய்வதறியாது தவித்தனர். ரிசர்வ் வங்கியில் மட்டுமே 20 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள் தருவதாகவும் மற்ற வங்கிகளில் வெறும் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே தருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இன்றைக்கும் பாருங்கள், பல இடத்துல ஏடிஎம் முழுசாக திறக்கவே இல்லை. பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டில் எவ்வளோ பேர் க்யூவில் போய் நிற்கிறாங்க. பெட்ரோல் பேங்க் க்யூ அது போதாது. எங்கள் பணத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் க்யூவில் எவ்வளோ நிற்க வேண்டியிருக்கு. 4 நாளாக வேறு எந்த வேலையும் செய்ய முடியல. இப்படியே பேங்க்கில் போய் ஒரு 100 ரூபா கை செலவு வேணா கூட போய் மாற்று நின்று இருக்க வேண்டியிருக்கு. ஊரில் எல்லா பேங்க்லேயும் கூட்டமாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஐஓபியில் நேற்றுக்கு பரவாயில்ல, இன்றைக்கில் சரியான கூட்டமாக இருக்குது. அதனால இவ்வளோ தூரத்தில் இந்த பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். செகண்ட் டைம் அந்த அளவு ட்ரபுளாக இருக்குது. இது எத்தனை நாள் ஆகும் தெரில. போக போக தான் தெரியும். ஏடிஎம் அங்கே போனாலும் 2000 மேலே யாரும் எடுக்க முடியல. ஸோ டெபாசிட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விட்ராக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. HDFC பேங்கில் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து 5000 ருபீஸ் வித்ராலாம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால நிறைய மக்கள் ரொம்ப டிலே ஆகுது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதனிடையே இதுவரை வங்கிகளில் கொடுத்து மாற்றப்பட்ட ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை மற்றும் அதற்கான முழு விவரங்கள் வரும் திங்கட்கிழமை தெரியவரும் என ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் சதகத்துல்லா தெரிவித்துள்ளார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 2000 புதிய ரூபாய் நோட்டுகளால் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதை குறைக்க புதிய 500 ரூபாய் நோட்டுகளை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ வந்து அங்கே இருக்க பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் நோட்டாக கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 4000 தான் வாங்க முடியும்னா 2 2000 கொடுத்துறாங்க. அந்த 2 2000 வச்சுட்டு இருக்கிறதும் நாங்கள் 1000 ருபீஸ் வச்சுருக்கோம் ஒன்றா தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் வெளியே மாற்றவும் முடியல. யூஸ் இல்லாமையே இருக்குது. அதுக்கு 100 ருபீஸ் 500 வந்ததுன்னா வேறு எங்கன்னா மாற்றிப்பாங்க. 2 2000 வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? பிளாட்பாரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரோட்டில் வண்டியில் போகிறவங்க, காரில் போகிறவங்கன்னா பரவாயில்ல. நம்ம வந்து இல்லாதப்பட்டோம் எங்கேருந்து போகிறது? அந்த 50 100 வச்சா தான் கடையில் போய் சில்லறை மாற்ற முடியும். 500 ரூபாய் இருந்தாலும் மாற்றலாம். எவ்வளோ சீக்கிரம் வெளியிடுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. 2000 ரூபாய் நோட்டு மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்காங்க. அதனால வந்து மக்கள் சில்லறை வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் எங்கே போனாலும் அந்த ப்ராஜெக்ட் வாங்குறது கூட சில்லறை மாற்றினா பங்க்கில் கூட வாங்க மாட்டாங்க. எதுவுமே அத்தியாவசிய பொருள் எதுவுமே இல்லை. 500 ரூபா சீக்கிரமாக லான்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 100 ரூபாய் நோட்டுகளும் அல்ல ஒரு 50 ரூபாய் நோட்டுகளும் விநியோகம் பண்ணி கொஞ்சம் 500 ரூபாய் நோட்டு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். குறிப்பிட்ட வரையறைக்குள் மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்ற உத்தரவினால் சரக்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை சரக்கு போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நேரடியாக கார்பரேட்டில் தான் வேலை செய்கிறோம். கார்பரேட் எங்களுடைய ஒரு பிளாக் மணி எங்ககிட்ட கிடையாது. நேரடியாக நாங்களாம் பில் பண்ணுறோம். பில்லேருந்து வர பணம் போகிற செக் மூலமாக தான் வருது, பேங்க் மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர், எல்லாமே சரியாக வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு எங்களுடைய பணம் எடுத்து எங்கள்கிட்ட மாதிரி கேஷாக கொடுக்க வேண்டியிருக்கு. அது கேஷ் கொடுப்பதை தடை செய்வதனாலே இந்த தொழில் நசித்து போய்விடுகின்ற அபாயம் இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்றைக்கி 1 லட்சம் லாரி 2 லட்சம் லாரி தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20 லட்சம் லாரிகள் ஓடவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு 6 நாள் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு செல்லாது. இதனிடையே டிசம்பர் 30ஆம் தேதி வரை பால் முகவர்களிடம் 500 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கம் வலியுறுத்தியுள்ளது. பால் முகவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே ஆவின் மற்றும் தனியார் பால் நிறுவனங்கள் வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி வரை தடையில்லாமல் இந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து வாங்கணுன்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் பாதிக்கப்பட்டது யார் என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு பெரும் பணக்காரர்கள் என 23.24% பேரும், நடுத்தர மக்கள் என்று 48.3% பேரும், ஏழை மக்கள் என 28.47% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டரில் கேட்டிருந்தோம். அதற்கு பெரும் பணக்காரர்கள் என 31% பேரும், நடுத்தர மக்கள் என்று 43% பேரும்,
ஏழை மக்கள் என 26% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். நடிகை சபர்னாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதால் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என அவரது தந்தை ஆனந்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரபல சின்னத்திரை நடிகை சபர்னா சென்னை அருகே உள்ள மதுரவாயலில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனையடுத்து சபர்னாவின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இன்று பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சபர்னாவின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவரது தந்தை ஆனந்தகுமார் கடந்த சில நாட்களாக தமிழில் சீரியல் வாய்ப்புகள் கிடைக்காமல் சபர்னா மன உளைச்சலில் இருந்ததாக தெரிவித்தார். இருப்பினும் சபர்னா உயிரிழந்த அறையில் சிகரெட் துண்டுகளும் மது பாட்டில்களும் கிடந்துள்ளது அவரது மரணத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதுகுறித்து மதுரவாயல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிகரெட் துண்டுகள்லாம் கடந்து அது தெரிய மாட்டேங்குது. அது எப்படி வந்தது அதாங்க டவுட்டாக இருக்குது. அதுதான் என்ன வந்துச்சு, எப்படி வந்தது, பாட்டில்ஸில் இருக்குங்கிறாங்க, அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அது சந்தேகத்தில் இல்லையா? அதாங்க டவுட்டாக தான் இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. இனிமேல் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். செயற்குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்த பிறகே நடிகர் சங்க கணக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டதாக அதன் பொதுச் செயலாளர் விஷால் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் தென்னிந்திய நடிகர் சங்க மாதாந்திர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அதன் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கூட்டம் முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாசர், வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு யார் யாருக்கு சட்ட ரீதியாக அழைப்பு விடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய விஷால், நடிகர் சங்க கணக்கு விவரங்களை செயற்குழு உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்திய பின்னரே இணையதளத்தில் வெளியிடப்பட்டதாகவும் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கான CMTA அனுமதிக்கு காத்திருப்பதாகவும் விஷால் குறிப்பிட்டார். அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபடும் 291 பேர் தபாலில் இன்று வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் 291 பேர் தபாலில் தங்கள் வாக்குகளை இன்று பதிவு செய்தனர். இந்த வாக்குப்பதிவு அரவக்குறிச்சி ஆறுமுகம் கல்வியகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சைபுதீன் தலைமையில் நடைபெற்றது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் 74 போலீசாரும் தங்கள் தபால் வாக்கினை பதிவு செய்தனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன்.